நாலாம் தேதிக்கு ஆண்மயில். ஆண்மயில். ஆண்மயில் ஓ, தோகை விரித்து தோகை அழகா விரித்து ஆடுமா? அழகாக ஆடும். அது ஆன்மீக பறவை. அது சக்தியோடு உள்ள பறவை. அதனால் அந்த மயிலுக்கு அந்த மாதிரி ஒரு பவர். அப்படியே 4ஆம் நம்பருக்கு வந்துடுவோம். 4ஆம் நம்பருக்கு என்னங்க இப்போ மயிலுக்கு இவ்வளோ ரகசியத்தை சொன்னீங்க, 4ஆம் நம்பருக்கு என்ன சக்தி? அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. மயில் இருந்துச்சுனாக்கா அந்த மயில் ஒரு இடத்துல வந்துட்டு போகுது, அது இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாவே, அதே மாதிரி திருச்சி பக்கம் மலைக்கோட்டை அங்கே ஒரு முருகர் இருக்கும் இல்லைங்களா, சுற்றி மயிலாக தான் மயில் இருக்கும். இருக்கும். அதை மயிலை பிடிச்சிட்டு வந்தால் விட்டாங்க. ஆமாம், நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார். அதான் முருகர் கோயில் எங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே திண்டிவனத்தில் வந்து மயிலம், அங்கேயும் முருகர் இருக்கிற இடத்துலலாம் மயில் இருக்கும். அப்போது மயில் வந்து முருகனின் வாகனங்கிறது நிறைய சொல்லலாம், எல்லாம் புருவிட்டுறது. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 4ஆம் நம்பருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரையும் வந்துட்டு ஈஸியாக மதிப்பீடு கூட தனித்தன்மையான ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அப்படி பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினாவே இவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. இல்லை, அதுதான் லாஜிக். அதுதான் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறோன்னா அப்போது அவங்ககிட்ட அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இவங்க அலாட்டாக இருக்கணுன்றதுனால யாரையும் நம்ப மாட்டாங்க. மயில் இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் தான் மயில். முருகன் வாகனம். மயில் இறகு எடுத்து புக்குக்குள்ளெல்லாம் வச்சுப்போம் சார், நல்ல மார்க் வரும் அப்படிங்கிறதுக்காக. மயில் இருந்தால் அதிர்ஷ்டம். ஆனால் அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் அந்த வீடு அதிர்ஷ்டம். ஒருத்தர் சாதாரண ஆள் மிக பெரும் கோடீஸ்வரன் ஆயிருக்காருனாக்கா அவங்க வீட்டில் 4ஆம் நம்பர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இல்லைன்னா அவரே 4ஆம் நம்பர் இருப்பார். மிக மிக பெரும் கோடீஸ்வரன் அவங்க டேட்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாருன்னா ஒரு ஆளுகிட்ட 4ஆம் நம்பர் இருக்காமல் யாரும் வந்தது ஒரு வரலாறுனா நீங்கள் உலகம் ஃபுல்லாக செக் பண்ணலாம். எப்படி மயிலுக்கு ஒரு தனித்தன்மையான பவர் இருக்கோ அந்த பவர் 4ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதனுடைய குணமும் அப்படியே ரிலேட்டடாக இருக்கும். அதனால் மயில் உங்களுடைய குறியீடு மயில். மயிலுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. அந்த மயிலை பொறித்து உங்கள் பாக்கெட்டிலோ உங்கள் ஹேண்ட்பேக்லேயும் அதை வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதனுடைய இறைத்தன்மையும் உங்களுடையும் கனெக்டாகவும் உங்களுக்குன்னு ஒரு இருந்த சக்தி கூட இது சேரும். 4ஆம் எண்ணின் குறியீடு மயில், ஆண்மயில்.